எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வீடியோ தான். ஸோ யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்க முக்கியமாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஆஃப் டு எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களும் ஃபுல்லாக பார்த்துக்கிறது ஒரு சேஃப்டிக்கு நல்லது தான். அதாவது இந்த சேனலில் வந்து இப்போ நிறைய பேர் 7 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஆனால் இது வந்து டெத் ஆகி ஃப்ரீஸ் ஆகி எந்த ஒரு வியூஸுமே போகாமல் இருந்துச்சு. நான் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பாருங்க. ஸ்க்ரீன்ஷாட் நான் முன்னாடி எடுத்தது, அது இருக்கான்னு தெரியல, தேடி பார்க்குறேன். இருந்துச்சுன்னா அதோட ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். அதாவது அந்த சேனலில் எப்படி ஃபஸ்ட்டு டெத் ஆச்சுன்றதை நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அதாவது ஒரு பர்சனல் இஷ்யூனால ஒரு 4 மாதமோ 5 மாதமோ அதை வீடியோ போடல. ஆனால் கண்டினியூஸாக நான் போட்ட வீடியோ எல்லாமே மேக்ஸிமம் 10,000 1 லேக் இல்லைன்னா 2-3 லட்சம் அந்த மாதிரிலாம் போயிடும். மேக்ஸிமம் நல்லா தான் ரீச் ஆகி நீங்கள் சப்ஸ்கிரைபர் பார்த்துருப்பீங்க, அதை வச்சு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நல்ல ஒரு மூவிங் இருந்துச்சு. நான் ஒரு 6 மாதம் அதை போட்டேன். டோட்டலாக வீடியோ போடாமல் சும்மா கம்யூனிட்டி டேபிளில் மட்டும் ஏதோ வீடியோ நம்ம ஷேர் பண்ணுறது, ஒரு சில பழைய வீடியோவை வந்து வியூஸ் போகாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து திரும்ப டெலிட் பண்ணிட்டு அதை எப்படி சொல்கிறதுனா அதவே வந்து கொஞ்சம் ரீமிக்ஸ் நம்ம ஏதாவது வேறு ஏதாவது எடிட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்து அந்த மாதிரி அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி ரைட்டு கொஞ்சம் பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து நானும் அப்லோட் பண்ணேன். அது பெருசாக ஒன்றும் மூவிங்கே இல்லை. நான் அப்போ நினச்சேன் சரி சேனல் வந்து டெத் ஆயிடுச்சு போல அப்படின்னு நினைக்கிறப்ப நான் இன்னொரு சேனலில் யூடியூப்பில் பார்க்குறேன். அந்த சேனல் ரெகுலராக பார்ப்பேன், ஹெல்த் ரிலேட்டடாக தான். அதுவும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு வியூஸ் போகாமல் இருக்குது. அவங்க போட்ட பழைய வீடியோ எல்லாத்தையும் மொத்தமாக யூடியூப் சேனல் இருக்கிற மேக்ஸிமம் ஹையஸ்ட்டாக போன ஒரு டாப் ரிலேட்டாக ஒரு 10 வீடியோவில் 5 வீடியோ மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லா வீடியோ டெலிட் பண்ணியிருந்தாங்க. நானும் பார்த்தேன். என்னோட இதுலேயும் நிறையா மில்லியன் வியூஸ் தான் போயிருந்துச்சு. நான் ஒரு 3-4 வீடியோ மட்டும் பெஸ்ட்டாக இருக்கிறத பார்த்து அதை மட்டும் நிப்பாட்டி வச்சுட்டு மற்ற வீடியோ எல்லாம் நானும் டெலிட் பண்ணிட்டேன். அதுதான் பெரிய மிஸ்டேக். நம்ம அவங்கள பார்த்து நானும் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா அந்த வீடியோவே ஒவ்வொன்றா அவங்க என்ன பண்ணாங்களோ அதே மெத்தடில் நானும் ஃபாலோ பண்ணுறேன். சரி ரைட் போடுவோம் நம்மளும். ஸோ அவங்க பண்ணுறாங்க, அவங்க முயற்சி பண்ண நம்மளும் முயற்சி பண்ணுவோம் அப்படின்ட்டு நானும் அந்த என்னோட மெயிலில் எல்லா வீடியோமே சேவ் ஆயிருந்துச்சு. இதில் டெலிட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பழைய வீடியோ திரும்பவும் ரீஸ்டார்ட் பண்ணி அதை எடிட் பண்ணி திரும்ப கண்டினியூஸாக நான் ஒரு 10 நாளைக்கு அப்லோட் பண்ணி பார்க்குறேன். 10 நாளைக்கும் ரெகுலர் தொடர்ந்து தான் அப்லோட் பண்ணுறேன். ஆனால் எந்த ஒரு மூவிங்குமே இல்லை. என்னடா பண்ணுறது, அப்புறம் அப்படியே விட்டுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் கன்ஃபார்மாக. நான் இதில் ஃபுல்லாகவே ஃபோக்கஸ் பண்ணலை. 3 வருஷம் குறையாமல் இருக்கும். சரி அதுக்கப்புறமா வந்து ஏதாவது வீடியோ மேக் பண்ணலாம், ஒரு சில பேர் சொல்கிறத கேட்டு சரி வீடியோ மேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்தோம்னா போட்ட பழைய வீடியோ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் போட்டு சில வீடியோவை அன்லிஸ்டட் போட்டு இந்த மாதிரி சேனலில் நிறைய மாற்றங்களை பண்ணிட்டேன். அடுத்து இதுதான் பெரிய மிஸ்டேக்கு. அந்த நம்ம ஒரு பேர் வந்து நம்மளுடைய இது இருக்கு பார்த்தீங்கன்னா நேம், சேனல் நேம், அந்த சேனல் நேமை கூட நம்ம 14 நாளைக்கு ஒரு டைம் தான் சேஞ்ச் பண்ணணும் போட்டிருப்போம். ஸ்டார்டிங்கில் நிறைய பேர் இந்த மிஸ்டேக்கும் பண்ணுறோம். ஆகா நேம் சரியாக வைக்கல உடனே மாற்றுவோம், டைட்டில் தம்புனல் ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதாவது வியூஸ் போகிறப்ப அந்த மெத்தடை பண்ணக்கூடாதுங்க. ஸோ அந்த மிஸ்டேக்கும் மைண்டில் வச்சுக்கோங்க. நானும் எல்லா வீடியோ அந்த ப்ரைவேட்டு இந்த மாதிரி லொட்டலோஸ் எல்லாத்தையும் நோண்டினதுக்கு அப்புறமா வந்து பார்த்தோம்னா டோட்டலாகவே வந்து பார்த்தோம்னா வியூஸே போகலை. அதுக்கப்புறம் என்னடா திடீர்னு பார்த்தா விளம்பரத்தை காணான்னு பதறிட்டேன். அந்த மேக்ஸிமம் அந்த 365 நாளுக்குள்ள ஒரு அந்த 4000 வாட்ச் ஒரு சின்ன இது ஒரு லிமிட் இருக்கு பார்த்தீங்களா கிரைட்டேரியா. ஸோ அந்த வந்து டவுன் ஆயிடுச்சு. நான் ப்ரைவேட்டில் போடவுமே எல்லாமே வாட்ச் ஒரு சடனாக வந்து குறைஞ்சிருச்சு. குறையுமே 1200 என்னமோ வந்துருச்சு. அடங்கு ஐயால என்னடா இப்படி ஆகி போச்சுன்ட்டு அதுலேயும் கொஞ்ச நாள் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ரொட்டேஷன் திரும்ப 10-20 வீடியோ போடுறது, திரும்ப அப்படியே என்னடா போவே மாட்டேது அப்படின்னு சொல்லி உட்கார்றது, இதே மெத்தடு கண்டினியூஸாக ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஒரு அதான் நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 3 வருஷம் கேப்பில் கூட போகிற இதே மெத்தடு கண்டினியூஸாக மாறிக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய பேர் யூடியூப்ல தெரிஞ்சவங்க நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன், நிறைய பேர்லாம் பேசினாங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம ஒரு ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா அந்த வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. கரெக்டாக விளம்பரம் அப்ளை பண்ணணும்னாலுமே கிட்டத்தட்ட இன்னொரு 3000 ஹவர்ஸ் வரணும். நான் சும்மா ஒரு பழைய ஒரு ஹெல்த் வீடியோவே சரி விடாமல் போடுவோம் அப்படின்ட்டு மூவ் பண்ணுறப்ப என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா வியூஸ் போய்கிட்டே இருந்துச்சு. ஆஹா நல்லா வியூஸ் போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு ஒரு விளாக் வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். அது சும்மா ஒரு கோயிலுக்கு போனதை எடுத்து போட்டிருந்தேன். சரி நம்ம விளாக் இதில் போட வேணாம் அப்படின்ட்டு அந்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டேன். பர்டிகுலராக அது வந்து 15 நிமிஷம் என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன். அதை டெலிட் பண்ணிட்டேன். டெலிட் பண்ணவுமே அதுக்கப்புறம் நான் வீடியோ போடுறேன். ஒரு மூவிங் இல்லை, ஒரு ப்ரௌசர் ஃபியூச்சரில் வரும் பார்த்தீங்கன்னா வியூஸ் அது கிடையாது. அதுக்கப்புறம் இந்த யூடியூப் இதெல்லாம் பண்ணும் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி நிறையா இருக்குது பார்த்தீங்கன்னா எதில் இருந்துமே வரலங்க. ஒன்லி நோட்டிஃபிகேஷனில் மட்டும்தான். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 100 இல்லை 50 பார்த்து சப்ஸ்கிரைபர் 7 லட்சம். ஆனால் வியூஸ் வர்றது 50, 80, 200 இந்த மாதிரி ஆகி போச்சு பல வீடியோ. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4000 ஹவர்ஸ் ரீச் பண்ணியாச்சு. ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் அந்த வீடியோ டெலிட் பண்ணிடுறேன்.
எப்படி இருக்கும் பாருங்க. டோட்டலாக திரும்பவும் சடனாக முதர்ந்து வரணுமா, வெறுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறதுன்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. நானும் இந்த 7 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து ஃபுல்லாக வந்து ஹெல்த் ரிலேட்டடாக வந்து வந்தது தான். எல்லா பேரும் நிறைய பேர் முதல்லாம் பேசுவாங்க. நான் இப்போ ரொம்ப இதில் ஃபோக்கஸ் பண்ணாதனால யார்ட்டையுமே டச் இல்லை. ஸோ இப்போ என்ன சொல்ல வர்றேன், இப்போ ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள் நான் என்ன பண்ணியிருக்கேன்ட்டு வேறு ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் ஃபீச்சரில் வருது, யூடியூப் சர்ச்லேயும் வருது, இன்னும் என்னென்ன சைடு இருந்தோ எல்லா சைடு இருந்து வியூஸ் வருது. ஆனால் என்ன ஒன்றுனா, நான் இப்போ புதுசாக சப்ஸ்கிரைபரும் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்னன்னா, நான் இப்போ இருந்து புதுசாக ரன் பண்ணுற மாதிரி நினச்சிக்கிட்டு வீடியோ வந்து நான் விடாமல் கன்சிஸ்டன்ட்லி தொடர்ந்து நான் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே போல் தான் நான் தொடர்ந்து அப்லோடும் பண்ணேன். விளம்பரம் வாங்கினதுக்கு அப்புறமா நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டேன். ஸோ அந்த வீடியோவில் தான் தெரியும், நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதே போல் கொஞ்சம் மூவிங் இருக்குது. ஆனால் வந்து இந்த பழைய சப்ஸ்கிரைபர் யாருமே இன்னும் ஆக்டிவ் ஆகலை. மேக்ஸிமம் ஒரு 20% இல்லைன்னா 10 சம்திங் அவ்வளோதான் நினைக்கிறேன் பார்க்குறது. மற்றது எல்லாமே வந்து இப்போ மூவிங் ஆகுது. ஆனால் இன்னும் வந்து க்ரோத் பெருசாக ஆகலை. ஆனால் ஆகிரும், நம்பிக்கை இருக்குது. இந்த அளவுக்கு இருந்த சேனலை, அதாவது படுத்து கிடந்த சேனலை இப்போ ஓரளவுக்கு தூக்கிடுவோம். ஸோ இன்னும் போக போய்கிட்டே தான் இருக்கும் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஆனால் இது ஒரு மோட்டிவேட்டு என்னன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்கள் சேனலில் வந்து வியூஸ் போய்கிட்டு இருக்கப்போ எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாதீங்க. இது தாங்க மெயின். அதே போல் 10th சேனல்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தாலுமே வந்து அதை நம்மளால் முடிஞ்சால் ரீக்ரோத் பண்ண முடியும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி, அதாவது ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில். நானே கன்ஃபியூஸ் ஆனேன் நிறையா இதில். இப்போ என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், இது எக்கச்சக்க கன்ஃபியூஷன். ஆனால் இப்போ நான் வீடியோ போடுறது, நான் வண்டி தான் ஓட்டிகிட்டு இருக்கேன், டாக்ஸி தான், அதுவும் சென்னையில் தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ இதவே எடுத்து வீடியோ போடலாம் அப்படின்னு நிறையா பேர் சொன்னாங்க என்கிட்ட, ட்ராவல் பண்ணுறவங்களே, அதுவும் ஃபாரின்லேருந்து வந்தவங்க நிறைய பேர்லாம் வந்து சொன்னாங்க. சரி ரைட்டு முயற்சி பண்ணுவோம் அப்படின்ட்டு. சரி ஒவ்வொன்றா இப்போ அதிகமாக வந்து பெருசாக தேடினாலுமே வந்து ஓரளவுக்கு தேடக்கூடிய வீடியோ என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்தேன். கால் வருது. ரைட்டு என்ன இருக்குன்னு பார்க்குறப்ப நம்ம ஓட்டுறது இப்போ இருக்கிறது இந்த ட்ராவல் தான். ஸோ இதை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸ் வந்து போடவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. நானும் இருந்தாலும் ரிஸ்க் எடுத்து பண்ணேன். அதோட இதுவும் போடுறேன், ஸ்க்ரீன் ரெக்கார்டர் சைடில் போடுறேன் பாருங்கள். ஷார்ட்ஸ்லேயும் விடாமல் ஒரு நாளைக்கு 4-3 அந்த மாதிரி கொஞ்சம் இது பண்ணி பார்த்தேன், மூவிங் இல்லை. அதுக்கப்புறமா வந்து திரும்ப வந்து வீடியோவாக போடுவேன். போட்டப்பட்டு வீடியோவாக வந்து அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு நாளைக்கு 3 வீடியோ அந்த மாதிரி. ஆனால் அதுக்கப்புறம் விளம்பரம் வந்ததுக்கப்புறமா வீடியோ ஒவ்வொன்றா நான் கண்டென்ட் கொஞ்சம் பார்த்து பண்ணேன். இப்போ நம்ம ஃபீல்டில் என்ன வந்து தேடுவாங்க அப்படின்றத மெயினாக சூஸ் பண்ணி ஒவ்வொன்றா பண்ணேன். ஆனால் ஓரளவுக்கு இப்போ மூவிங் இருக்குது. ஃபுல்லாக மூவிங் ஆயிரும் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம், எதுவும் நம்ம கையில் இல்லை. ஆனால் நான் வீடியோவில் வந்து எந்த ஒரு பெருசாக எடிட்டிங்கும் பண்ணலை. ஆக்சுவலி ஏதாவது எடிட்டிங் பண்ணியிருந்தா கூட நல்லா போயிருக்கலாம். ஸோ நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி அவங்ககிட்ட கேளுங்க, அவங்ககிட்ட வந்து பேசுங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சவங்க நிறையா பேர் சொன்னாங்க. நான் அப்படி தான் வீடியோ எடிட் பண்ணி ஒரு வீடியோ போட்டேன். அது வந்து ஒரு வீடியோக்கு 2000 ரூபா கேட்குறாங்க. நம்ம இருக்கிற நிலைமைக்கு அதெல்லாம் கட்டாது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவும் அவங்க வந்து பெருசாக எடிட் பண்ணலை. அதுக்கு நானே உட்காந்து டைம் எடுத்து பண்ணேன்னு வச்சுக்கோங்க. நானே எடிட் பண்ணி எப்படி இது பண்ணணுன்ட்டு நானே எல்லாத்தையும் பண்ணிடுவேன். ஆனால் எனக்கு இருக்கிற சூழ்நிலையில் இப்போ வண்டி மட்டும்தான் என்னால் ஓட்ட முடியும். எடிட்டிங்கே என்னால் பண்ண டைம் கிடைக்க மாட்டேது. அப்படி எடிட்டிங்னு உட்காந்தா டைம் ஓடி போயிடுது, வண்டி ஓட்ட முடியாது. ஸோ அன்னைக்கு எனக்குன்னு ஒரு சில டார்கெட் இருக்குது. அதுக்காக டெய்லி ஓடிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி போகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம்.